96 டைரக்டர் சி பிரேம்குமாரோட 2வது படம் மெய்யழகன். ஏண்டா இந்த ஒரு பேரை சொல்கிறதுக்காடா 3 மணி நேரம் எடுத்துக்கினீங்க. ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதியாவோட 2D என்டர்டெயின்மெண்ட். தம்பியை வச்சு படம் எடுக்கலாம், தப்பு இல்லை, அதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா. இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர், அதை சுற்றி இருக்கிற திருவாரூர், பட்டுக்கோட்டை, நீடாமங்கலம் அந்த ஏரியாலாம் எடுத்திருந்தாங்க. விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சீன்ஸ் வந்து நம்ம காரைக்குடி அதை சுற்றி இருக்க பகுதியில் எடுத்திருக்காங்க. காரைக்குடி பையனாக இதை நான் பதிவு பண்ணி ஆக கடமைப்பட்டிருக்கிறேன். கதைன்னு பார்த்தோம்னா ஒரு வெள்ளந்தியான கார்த்திக் கேரக்டர், ஒரு இன்ட்ரோவர்ட்டான அரவிந்த் சாமி கேரக்டர், 2 பேரோட சந்திப்பு தான் கதை. எப்படி 96 வந்து த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் சந்திச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதில் வந்து அரவிந்த் சாமியும் கார்த்திக்கும் சந்திக்கிற ஒரு நிகழ்வை வந்து ஒரு கதையாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் வீட்டுக்காரங்களா. இந்த படத்தில் எல்லாருமே நல்லவங்க. காட்டுற கேரக்டர் ஃபுல்லாக நல்லவங்க. கண்ட்ராக்டாக வர கருணாகரன்லேருந்து கோயில் வாசலில் பூ விற்கிற அக்கா வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க. கெட்டவங்களே வில்லனே இல்லை இந்த படத்தில். கடை இன்டர்வெல்ல ஒரே ஒரு வில்லன் தான் இருந்தேன். இது கதவை திறந்து விட்றா வெளில போகிறேன்னு சொன்னேன்னா கதவை மட்டும் திறக்காம விட்டேன். அவன் ஒருத்தன் தான் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வில்லே. இந்த படத்தை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 10-20 நிமிஷத்துக்கெலாம் போதும்டா சாமி ஆளை விடுங்கடாங்கிற அளவுக்கு தான் அந்தளவு சிந்தனை பண்ணிட்டாங்க நம்மளை. அழுதுருவேன் பயப்படுறியா? குடிக்காமல் போய் 2 குடியாரங்களோட உட்காந்துருந்தா எவ்வளோ கொடுமையாக இருக்கணும். அதை விட கொடுமை டெய்லி குடிக்கிறவன் அன்னைக்குன்னு குடிக்காமல் போய் 2 குடியாரங்களோட உட்காந்து அவங்க பேசுகிற பேச்சை கேட்குறது. அப்படி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வச்சு செதுக்கிட்டாங்க நம்மளை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு 96 படத்தோட சாயல்லையே லொக்கேஷன், சென்டிமெண்ட்டு, காமெடி அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில இடத்த தவிர கதையிலையும் பெருசாக லேகும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே. செகண்ட் ஹாஃப் எப்போதுமே டாப் கியரில் இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து கதையோட எங்கேஜாக இருப்பாங்க. இவங்க என்னடானா 90s கிட்ஸை வச்சு நாஸ்டால்ஜியா பண்ணுறேன்னு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு கதை, சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு கதை, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கதை கேட்ட அரவிந்த் சாமியே காலில் கிடக்கிற செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் தான் வெளியில் போகலான்னு பார்த்தா கேட்ட போட்டிட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் கிரிஞ்சு கூட ஒன்றில் அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். சண்டே கூட சன் டிவியில் சீரியல் பார்க்குற குரூப்புகளுக்கு மட்டும்தான் இந்த படம் சரியாக வரும். நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும்